ஹை டிஜி ஸ்குவாட் ட்ரேட் ஜீனியஸோடைய லைவ் ட்ரேட் செஷன் இந்த வீக் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி USD JPIல நம்மளுடைய ட்ரேட் ஜீனியஸ் க்ரூ மெம்பர்ஸுக்கு கொடுத்த ட்ரேட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ட்ரேட் எடுத்தோம், எதெல்லாம் பேஸாக வச்சு ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்ம டிஜி ஸ்குவாட் மெம்பர்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சீரியஸை வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் புஷ் பண்ணதுனால மட்டும்தான் இந்த சீரியஸை நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தையும் அதே மாதிரி நெகட்டிவாக என்னென்னலாம் இருக்குங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அதை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களோட லேர்னிங் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னது, இந்த வீடியோ மூலமாக நான் நிறையா லேர்ன் பண்ணுறேன், என்னால் ப்ராஃபிட்டை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸோடையே இன்னும் நிறைய பேர் லேர்ன் பண்ணி நிறையா ப்ராஃபிட் பண்ணுறது அன்பான வேண்டுகோளாக இருக்குது. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா USD JPIல 9ஆம் தேதி நாங்கள் கொடுத்த பிளான், அதுவும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நாங்கள் கொடுத்த பிளான் 1:3 ஹிட் ஆகிருந்துச்சு. இந்த ப்ராப்பரான இடத்துல ட்ரேட் எடுத்துருந்தோம். ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் பக்கமே போகாமல் என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே எனக்கு 1:3 டார்கெட்டை கொடுத்துருந்துச்சு. சரி, நீ வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜீவன் கடைக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு. ஆனால் இதோட பிளான் எப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி இதோட அப்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். ட்ரேட் என்ட்ரி எடுத்ததுக்கான பிளான், அதாவது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் இப்படிங்கிற பிளானுமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 12:57 மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரியாக்ட் ஆகிறப்ப எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிச்சு. கன்ஃபர்மேஷனை பேஸாக வச்சு நாங்கள் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்குது, ஒரு ப்ராபபிலிட்டி செட்டப் கிடைக்குது. அதை ப்ராப்பராக 9ஆம் தேதி எந்த டைமும் அந்த டைமில் ரியாக்ட் பண்ணி இந்த பிளானை கொடுத்துருவோம். மார்க்கெட் இங்கேருந்து போகலாம், இந்த இடத்துல கீழே வந்தாலும் மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் இல்லை ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான டேட்டாவில் நான் ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ட்ரேட் எடுத்துருக்கோம். இந்த பேஸாக வச்சு எடுத்ததுக்கான அப்டேட்டும் கொடுத்து அதை தாண்டி இந்த ட்ரேடு டார்கெட் 3 அடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கான லைவ் ட்ரேட் அப்டேட்ஸோட நம்ம டீம் கொடுத்துக்கிட்டு வராங்க. இது நம்மளுடைய ட்ரேட் ஜீனியஸோட க்ரீவ் மெம்பர்ஸ்க்காக, அதாவது ட்ரேட் ஜீனியஸோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக இந்த சர்வீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ட்ரேட் ஜீனியஸ் க்ரூவில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய 7 மந்த் காம்பரன்சிவ் ட்ரேடிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்கு போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த சார்ட்டை எடுக்கும்போது உங்களுக்கு டைமிங் நான் வேலிடேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த நடந்த இன்சிடென்ட் 9ஆம் தேதி 12 மணிக்கு நான் 1 மணிக்கு சார்ட் ஷேர் பண்ணும்போது இங்கே இருக்குவாங்க. இங்கே மார்க்கெட் இப்படி தான் இருந்துச்சு. 9ஆம் தேதியா ஷார்ட் ஷேர் பண்ணோன்னா அதே டைமிங் தானா, மார்க்கெட் இப்படி தான் நடக்க போடுங்க. கன்ஃபர்மேஷனை பேஸாக வச்சு தாங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நல்லா வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் எடுத்ததுக்கான ஒரு ரீசன் சிம்பிள்மா. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு அப் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறப்போ எனக்கு மார்க்கெட்டோடைய லோ அப்படிங்கிறது ஒன்று தேவைங்க. இந்த லோவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான். ஆனால் இந்த லோவில் என்ன நல்லா நிறைய டைம் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள், ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டாகவே இருக்குது, ரைட்டா? ஸோ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதே இன்சிடென்ட் தான் இங்கே நடந்திருக்கு. அதே இன்சிடென்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்விங் லோ இதுதான். இந்த ஸ்விங் லோவை கிளியர் அவுட் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது. அப்போது இங்கே எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்டோட இது தெரியும். அப்போ இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன சான்சஸ் இருக்கு? லெட்ஸ் கோ ஃபார் த பை இன் திஸ் ஏரியா. இதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இதே சினரியோ தான் இங்கே நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கமெண்ட் செக்ஷன் பார்த்தாங்க, ப்ரோ நீங்கள் சொல்றது எல்லாமே எப்படி நடக்காது. எஸ், கண்டிப்பாக நான் 10 ட்ரேட் எடுத்தா 2லேருந்து 5 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஆனால் நான் எதில் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலில். சரி, நான் நல்லா நம்ம வச்சுக்கோங்க, 10க்கு 10 ட்ரேட் சக்ஸஸும் பண்ணியிருக்கேன், 10க்கு 10 ட்ரேட் என்ன பண்ணியிருக்கேன், ஃபெயிலும் பண்ணியிருக்கேன். சரி, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்போ நான் ரிஸ்க் ரிவார்டு 1:2 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டில் இருந்தாலே
எனக்கு 5 ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எனக்கு 5% லாஸ் ஆகும். 5 ட்ரேட் சக்ஸஸ் ஆச்சுன்னா 10% எனக்கு ப்ராஃபிட் வரும். அதே 10-5 5% என் கையில் ப்ராஃபிட் நிற்கும்ல, 10 ட்ரேடுக்கு எனக்கு நிற்கும். இந்த அக்யூரசி இருந்தாலே கண்டிப்பாக என்னோட ஸ்ட்ராட்டஜி 50-80% அக்யூரசி கொடுக்கும். இது தெளிவாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஹீ இஸ் த கிங் ஆஃப் த மார்க்கெட். என்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும், என்னுடைய ரூலாக இருக்கணும், எனக்கு அதுதான் கிங்கு. ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நான் பண்ணேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சனரியை நடக்கிறப்ப இந்த லெவலில் டாமினேட் பண்ண வரைக்கும், இந்த ஏரியாவை டாமினேட் பண்ண வரைக்கும் பை, அதை பேஸாக வச்சுதான் இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறோம், நம்ம பைக்கான சனரியாக கொடுக்குறோம். ஸோ பையின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த பைக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு எப்போ கிடைக்கணும் அப்படின்னா, நல்லா பண்ணுங்க, இந்த டவுன் சனரி நடக்கிற டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரோட ஹையை டாமினேட் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகிடும், இட்ஸ் டோட்டலி ஃபார் பை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல என்ன சனரியோ நடந்திருக்குன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் சனரியோ கிரியேட் பண்ணியிருக்குமா. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் சனரியோ கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்டோட ஹை ஏரியா இதுதாம்மா. ஹை ஏரியா இதுதான். ஒன்று இந்த ஹைக்கு போயிட்டு கீழே வரலாம், அப்படி இல்லாட்டி இந்த ஹையை பிரேக் பண்ணி என்ன ஆகலாம், மேலே போகலாம். இப்போ இது எப்படி இருக்கு, ஹைக்கு தான் போக போகுது அப்படிங்கிற எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது இல்லாமல் ரூல், ஒரு மார்க்கெட்டோட மொமெண்டம், இந்த மொமெண்டம் இம்பல்ஸ் மொமெண்டம்னு ஒன்று டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு இம்பல்ஸ் மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த மொமெண்டம்மா. ஸோ இம்பல்ஸுக்கு கரெக்டாக என்ன பண்ணும் மார்க்கெட் அப்படின்னா 50-60 என்ன பண்ணும், கரெக்ஷன் இருக்கும். அந்த 50-60 கரெக்ஷன் ஏரியாவை மார்க்கெட் தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எஸ்டீம் ஹைக்கு மார்க்கெட் போகும். அப்போ அந்த எஸ்டீம் ஹைக்கு போகிறது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம், இப்போ கவுண்டராக ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம், ஹைக்கு போகலாம். அந்த ஹைலேருந்து ஒன்று மார்க்கெட் செல்லும் ஆகலாம், இல்லை அந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணலாம், கோ ஃபார் த பை. அதே விஷயம் தான் இங்கே நடந்துருக்கு. ஸோ நம்ம இதை எஸ்டீம் ஹைன்னு வச்சுப்போம். ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இம்பல்ஸுக்கு மோர் தேன் 70-80% மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ மார்க்கெட் எங்கே போய் ஆகணும், மேலே தான் போய் ஆகணும். அப்போ மேலே போகணுங்கிறப்போ இங்கே என்ன கிளியர் ஆகுதுன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. அப்போ அந்த அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சருடைய ஸ்விங் லோவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகுது, ஹைக்கு போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருது, ஏன் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு இதுதான் இங்கே தான் மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை தாண்டலையா அது அடுத்த விஷயம். இப்போதைக்கு மார்க்கெட் எங்கே போகுது, லெட்ஸ் கோ ஃபார் த ஹை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதுக்கு தான் போகப்படுங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே போகுதுன்னா நான் என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா, பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி லாங் பொசிஷன் ஃபார் லாங், அதாவது மார்க்கெட் மேலே போகுது. இப்போ என்னோட ஹை ஏரியாவை நான் மார்க் பண்ண போறேன். ஸோ என்னோட ஹை இதுதான் என்னோட ஹை ஏரியா, அதாவது டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட் எங்கே போகுது, இந்த ஹைக்கு டெஸ்டினேஷன் போட்டிருக்கா, உங்களுக்கு பார்த்துட்டு டெஸ்டினேஷன் இது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ண போகுது, அது வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கிடைச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம கொடுத்த பிளானுமே அதுதான். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எங்கே வர போகுதுன்னா, இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் மேலே போகுதுங்கிறது டிசைடர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ டிசைடர் ஆனதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. ஸோ ஈக்குவல் ஹை வச்சுட்டாலே நம்ம ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க இது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கு, மார்க்கெட் கீழே தான் சொல்லி நிறைய பேர் செல்லுக்கு பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு டெஸ்டினேஷன் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மொமெண்டம்க்கு கண்டிப்பா ஒரு மார்க்கெட்டோட இம்பல்ஸ் மொமெண்டம் என்ன கண்டிப்பா என்ன பண்ணோம், கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டமுக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்ஷன் பார்த்தோம். என்ன பண்ணோம், கரெக்ஷன் பார்க்குறோம். இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு, ஏதோ ஒரு ரீசனுக்காக கீழே வந்திருக்கு. என்னோட ஸ்விங் லோலேருந்து என்னோட ஸ்விங் ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறோமா. ஸோ என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 50-60. என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா என்ன, 50-60. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 1:10 தான் வேணும், 1:20 எல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இங்கே ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ 50-60 என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. என்னோட 50-60 என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கே பையர்ஸ் வந்ததுக்கான ஒரு கேண்டில் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இட்ஸ் லைக் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேண்டில், இந்த ஹேமரோட ரியாக்ஷன் எப்படின்னா, செல்லர்ஸ் வந்தவங்களை எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி பையர்ஸ் உள்ள வராங்கிறத ரிப்ளிகேட் பண்ணுது.
அப்போ மார்க்கெட்ல பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது என்ன ஆகுது, தெரிய ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணேன், ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா ஒன்று மேபி மார்க்கெட் என்ன பண்ணா, இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே ஹண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என் டீம்கிட்ட என்ன சொல்கிறேன், இது கிட்ட வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இந்த ஜோனுக்கு கீழே வச்சா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we have decided. ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம், இந்த இடத்துல ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ் பண்ணோம். பையர்ஸ் உள்ள வராங்கன்னு தெரியுது, ஆனால் எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் என்ன ஆகாது, பத்தாது. ஸோ நான் என்ன பண்ணேன், லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போனேன். லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு எப்போவுமே நாங்கள் 1 minute போவோம். ஸோ 1 minute இந்த இடத்துல எனக்கு மைனஸ் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட். ஓகேவா? அந்த இது நடந்தே ஆகணும். அப்போ எனக்கு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெவலில் டாமினேட். நான் நிறைய இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் பற்றி நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கறவங்க கொஞ்சம் வீடியோ பாருங்க. சரி, லைக் எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் மேலே போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் நடந்திருக்கு, டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கு. அப்போ டவுன் ட்ரெண்டை வந்து என்ன பண்ணணும், இவன் தாண்டணும். கேண்டில் உள்ள வந்துட்டாங்கன்னு ஷோ ஆஃப் பண்ணிடுச்சு. ஆனால் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். மேலே போயிட்டா எனக்கு இன்னும் என்ன ஆகும், வேலிடேட்டான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இதுதான் ஏரியா. இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதான் என்ன பண்ணுவேன், நான் பையே எடுப்பேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், ட்ரேடே எடுக்க மாட்டேன். ஸோ இன்னும் வரைக்கும் என்ன பண்ணல, டாமினேட் பண்ணலை. எஸ், ஃபைனலி என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. மார்க்கெட் என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகலான்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண, கீழே வந்துட்டுருக்கு. எஸ், ஃபைனலி வி காட்டிங் த டவுன். எகைன் மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டா மார்க்கெட்டில் உள்ள பையர்ஸ் வராங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே ட்ரேட் எடுத்துட்டோம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரௌண்ட் திஸ் 100 points. ஸோ இதை வச்சோம் நாங்கள் ஸ்டாப் லாஸா. டார்கெட் அப்படிங்கிறது எங்களுக்கு எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, எங்களுடைய டெஸ்டினேஷன்மா. ஸோ 1:3. ஓகேவா? இந்த ட்ரேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத 50 minutes பார்ப்போம். நாங்கள் 1 minute ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ 50 minutes தான் ட்ரேடு. 1 minute ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மட்டும் தான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். ட்ரேட் எடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் ஃபார்தர், டேக் டார்கெட். சிம்பிளாக முடிஞ்சிச்சா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம்னா, இதை அடிப்படையாக வச்சு தான் நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களை போட்டு குழப்பறீங்களா. சிம்பிளான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ரூலு, அந்த ரூலை பேஸாக வச்சு நான் டெஸ்டினேஷனை கண்டுபிடிச்சி இந்த டெஸ்டினேஷனுக்கு மார்க்கெட் ட்ராவல் பண்ணலாமாங்கிறதுல தெளிவாக இருந்துட்டாலே நான் இங்கே வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த எங்களுடைய ஃபோர்காஸ்ட் செட்டப்பு. அதை பேஸாக வச்சு நாங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஷோ அப் பண்ணது. அதுக்கான டைம் ரிசல்ட், அதுக்கான என்ட்ரிக்கான போட்ட ரிசல்ட் எல்லாமே A to Z நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை தாண்டி இந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் நம்பர்ஸை காமிச்சானா பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. நான் ப்ராஃபிட் நம்பர்ஸை காமிக்கினா நான் டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு கூட என்னால் காமிக்க முடியும். பட் அதை மாதிரிலாம் வேணாம், ரியாலிட்டியை நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் வெறும் மணியை மட்டும் பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுல நான் ஆசையை தூண்டி தான் நான் உங்களை எடுக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி உங்களை மேனிப்புலேட் பண்ணணுங்கிறது விருப்பமே கிடையாது. இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் கொடுத்த அனலைசிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆனது இப்படி தான். ஸோ அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நம்மளுடைய டெலிகிராமில் டேஜினியஸ் ஸ்க்ரீவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான பிளான் 9ஆம் தேதி அனுப்புனது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆனது, கன்ஃபர்மேஷன் கிடைச்சதையும் அனுப்பியாச்சு. ஆஃப்டர் தட் அது டார்கெட் அடிச்சதையுமே அனுப்புனது. ஸோ டேட் அண்ட் டைம் கூட நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பட்டனும், அதை தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களும் இந்த லேர்னிங்கை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. எனவே அண்ட் தென் பை பை, see you all.